கவலைப்படாதீங்க அம்மா. ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீர் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை வந்து சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடு, இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்துவிட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? பாருங்க, என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறது. எங்க போயிருப்பார்? உங்கள் அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸ்க்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கி விட வேண்டாம்.
சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா? யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமாம். மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா. உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். நான் வருகிறேன். ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயக்கம். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நான் உன் வீடு வரை வரட்டுமா? வேண்டாம், நானே போகிறேன். கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. மலர்ந்தாடும் இன்பச் சோலை மலர்ந்தாடும் இன்பச் சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இந்த ராஜா. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இந்த ராஜா. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே.
அழகாய் நின்றாடும் மானே அழகாய் நின்றாடும் மானே உன் மொழியே சங்கீதம் தானே அன்பின் உருவே மோகன நிலவில் அமர காவியம் பாடி ஆடுவோமே ஓ அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே காதல் இல்லாத வாழ்வே நில்லாது கண்ணா என் ஆவி நீயே காதல் இல்லாத வாழ்வே நில்லாது கண்ணா என் ஆவி நீயே கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே கல்லுடைக்கும் கனவானே 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. அதற்குள் சோர்ந்து விட்டீரே. சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ், அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன். சிந்தித்துப் பார், 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன்? அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே, என் வியாபாரம் அழிந்து விடுமே. ஐயோ, என் மகள் பிரேமா பிரேமா 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன்? இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை. ஐயோ, என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே, அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை. அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு? அந்த வேதனை காட்சி புலப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு? வேண்டாம் கணேஷ், வேண்டாம். நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது. என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள். நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள். கணேஷ், கணேஷ், உன் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு. நன்றாக நடிக்கிறார். உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா? அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு. பாலு, அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ். பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன், பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன். கணேஷ், பாலு குடியவன், அக்கிரமக்காரன், கொலைகாரன். உன்னை விடவா? உண்மைதான் கணேஷ், என்னை விட அவன் கொடியவன். நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு, அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு புயல். நான் சாதாரண தேள், அவனோ கருந்தேள். கணேஷ், எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன, நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னன்னா அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னன்னா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்திய பாலு, அதான் பழம் செருப்பு. அவன் பரோபகாரன் டாக்டர் பிரேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அவன் ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் சொன்னாங்க. இந்த 4-5 நாள்ல கல்யாணம் கூட நடக்க போகுதான். ஐயோ, அப்ப எங்கடி? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவரு அப்படி இப்படின்னு பிரமாதமா பேசுனேன். இப்ப பாத்தியா? வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோசனை பண்ணிருக்கணும் தங்கச்சி. நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் தான் வரான், நீ பேசாம இரு. நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருக, வருங்கால மைத்துனரே வருக. மன்னிச்சுங்க. உட்காருங்க உட்காருங்க. லாயர் பாலு இருக்காரு? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெக பிராட்னு சொல்லுங்க.
அயோக்கிய அக்கிரமக்கார அநியாயக்கார என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அவன் நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சான். காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? ஆம், என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்கு கயிறை போட்டு. ஐயோ அயோக்கியம். அம்மா, நீ வருத்தப்படாத. இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல் வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வர்றேம்மா. வர்றேன்ப்பா. சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாத தங்கச்சி. அந்த பால போய இடுப்ப உடைச்சு அவன் எலும்ப புளிச்சு என் கூடையில வாரிக்கிட்டு போச்சு. என்ன இதெல்லாம்? இந்த அக்கிரமம் எங்க நடக்குமா? நீ நியாயத்துக்கா வாதாடுறவனாச்சே. இதுதான் நியாயம்? நீ படிச்ச சட்ட புத்தகத்துல எப்படி அறிவிருக்கு? உனக்கு மனச்சாட்சி, இருதயம், அறிவு, மூலம் ஒண்ணு கூட கிடையாதா? யாரடா நீ? என்ன வேண்டும் உனக்கு? அயோக்கிய பையலே, என்னையா யாருன்னு கேட்ட? நான் தான்டா அவன் மச்சான். பிரதர் இல்லாடா, பிரதர் இல்ல. ஐயா பெரியவங்களே, எல்லாம் கவனமா கேட்டுங்க. இவன் எங்க வீட்டு மாடியில குடியிருக்கான். நான் ஒரு முட்டா பையன், சதா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன். இவன் எப்படியும் என் தங்கச்சியை சொக்கு பொடி போட்டு மயக்கி கெடுத்துட்டா சார். கன்னி பொண்ணா கௌரவமா இருந்தா அவன் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டா சார். தம்பி பாலு, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டு விரலாலும் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடமிருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலகம் இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா 4 பேர் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சுத்தானே ஆகணும். பெரியவரே, நீங்க கூட அப்படி பேசுறீங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்ப என் தங்கச்சி நிற்கவே ஆக வேண்டியதானே? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? இதை கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். யார்? நீயா? ஆம், நான் தான். ஏன், உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த 20ஆம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எச்சரிக்கிறேன், இது என் சொந்த விஷயம். எது தம்பி சொந்த விஷயம்? பிணம் நாரும் சாக்கடை உன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்து விட்டால் அது பொது விஷயம். அப்பா, பொது விஷயம். கணேஷ், ஆத்திரப்படாதே அப்பனே. உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்த அணை போட வந்திருக்கிறேன். அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்து விடும் நோக்கமோ? சதித் தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா? ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க விட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம். மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன், ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அநாத நிலையங்கள், உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா?
சொன்ன அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதி தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால சகிக்கவே முடியாது. ஏன்பா அப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காரனா ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா, இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கட்டுமா? सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे सञ्जीव शरदशतां दीर्घायुष्यमस्तु शतमानं भवति शतायुः पुरुषस्तेन्द्रः महादेवे. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கி விட்டேன். புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டது, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா? நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறொன்றும் இல்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். இந்த இன்பம் என்றும் நிலைக்கட்டும். பிரேமா, என்ன பிரேமா பார்க்கிறாய்? பௌர்ணமி நிலவு தமிழும் ஆகாயத்தையா? அழகாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருக்கிறது. பிரேமா, கருமேகம் உனது கூந்தல், அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன்முகம், ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள். ஆகாயம் அங்கில்லை பிரேமா, இதோ இங்கிருக்கிறது. கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நான் பாக்கியசாலிதான். என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவள். ஆனால்
என்ன ஆனால்? நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவர் என் அப்பா, உங்கள் மாமனார். இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தா. பிரேமா, மனிதனுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான், வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான். இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான். இருந்தாலும் என்ன செய்வேன்? அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான். அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெருங்குறையத்தான். பிரேமா, நான் இருக்கிறேன். உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. என்னை நம்பு பிரேமா, என்னை நம்பு. இல்லை அத்தா, நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம். அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காத வரை நான் வெறும் நடைப்பிடம் தான் அத்தா, நடைப்பிடம் தான். பிரேமா, பிரேமா, உன் மனது சரியில்லை. சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மா இருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும் கணேஷ், போதும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். குட் மார்னிங். பிரேமா, சாப்பிடு. பிரேமா, உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள். நீ சாப்பிடுவதற்காக அழுகிறாயே. இல்லை அத்தா, நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லை அத்தா, என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன்.
கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாத? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல் அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரனு போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்த இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என்று மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி கணேஷ். கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகி விட்டான். நான் புது பரோபகார் கணேஷ். என்னை பார், நான் புது பரோபகார். பேருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தாள். எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா கணேஷ்? கணேஷ், பிரேமா, என் தங்க இருக்கிறது. உன்னை அந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறானோ, என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன்.